லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:37. குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஹல்லேலூயா. சில பேர் எப்படின்னா அடுத்தவங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறதுல, குறை சொல்றதுல திறமையாக இருப்பாங்க. அதாவது அவங்க தவறு செய்யும்போது அவங்க என்ன ஆயிடுவாங்க, அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டுருது. ஆனால் இன்னொருத்தவங்க தவறு செய்யும்போது அந்த பாவம் என்ன பண்ணுறதில்ல, ஐயோ எப்படிப்பட்ட பாவம் பண்ணிட்டான். சரி, அப்போ நீங்கள் பண்ணது அது ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, அப்போ அவங்க பண்ணது ஆண்டவர் மன்னிச்சிருக்க மாட்டாரா? மன்னிச்சிருக்க மாட்டாரா? ஆனால் நமக்கு என்னன்னா அடுத்தவங்க தவறு ரொம்ப தெளிவாக தெரியுது, நம்ம தவறு நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது. அடுத்தவங்க தவறு உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணி நம்ம தவறை நம்ம பார்த்துக்கணும், நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோன்னு பார்க்கணும். குறை சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும், குறை சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். யாரை குறித்தும் தெரிந்து கொள்ள ஆசை படாதீங்க. உங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லையாங்க? உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா இல்லையா? உங்கள் வீட்டில் மறைவான பகுதி எவ்வளோ இருக்குது? வெளியே சொல்ல முடியாத விஷயம் எவ்வளோ இருக்குது? வெளியே தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ உங்கள் வீட்டு விஷயத்தை அவ்வளோ ரகசியமாக பொத்தி வைக்கிற நீங்கள் இன்னொருத்தவங்க வீட்டு ரகசியத்தை எப்படி நீங்கள் போய் நோண்டி கேட்குறீங்க? எப்படி இன்னொருத்தவங்களை குற்றமாக நீங்கள் போடுறீங்க? அது எந்த விதத்தில் சரியா? அது பிரியமில்லாத தான் சொல்ல, குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்க. நீங்கள் அவங்கள போய் பனிஷ்மெண்ட்டாக நீங்கள் போய் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வருங்கிறார். போயிட்டு அனாவசியமாக என்ன பண்ணிடாதீங்க, தீர்க்காதீங்க. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது ஆக்கினைக்குள்ளாவீர்கள். நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணும்? என்னுடைய வார்த்தையை தெரிஞ்சுக்கணும், சத்தியத்தை தெரிஞ்சுக்குங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலைக்குண்டானதை தேடுங்க, ஆக்கினைக்குண்டானதை தேடாதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் கண்டதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆக்கினை வரும், சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விடுதலை வரும். ஹல்லேலூயா. எது வேணுன்றது நீங்களே முடிவு பண்ணுங்க. கண்ட குப்பையை கொண்டு வந்து உள்ளே போட்டு உங்களை நீங்கள் கெடுத்து கொள்ளாதிருங்கள். வசனத்தை உள்ளே கொண்டு போய் கொட்டுங்க, எல்லாத்துலேயும் விடுதலை. உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் ஆசீர்வாத வாழ்க்கையில், உங்களுடைய எதிர்காலத்தில், உங்கள் வாழ்க்கையில் இருக்க அத்தனை விதமான காரியங்களும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆமாம், சத்தியத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. வசன அறிவு வர வர வாழ்க்கை விருத்தி அடைய ஆரம்பிச்சிடும். இது வாழ்க்கையை மாற்றுகிற புத்தகம். ஹல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களை குறித்து, மற்ற விஷயங்களை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவதை பார்க்கிலும் வசனத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுங்கள்.